பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கின்ற ஓர் இறைவன் அல்லாஹ்வுக்கு என்று கூறி எங்கள் பாசமும் நேசமும் இரு உலகத்தின் பேரொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறி தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் அநீதிகள் இழைக்கப்படுகின்றதோ அங்கெங்கெல்லாம் தங்களுடைய கண்டனங்களையும் தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை மறந்து பொதுமக்களுக்காக வீதியில் நிற்கும் என் இனமான தாய்மார்களுக்கும் என் தோழர் பெருமக்களுக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் முன்னணி தோழர்கள் பசுமை செல்வன், தோழர் சந்திரசேகரன், தோழர் நேரு, இன்னும் இதற்கு முன்னாடி பேசிய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தோழர் முஸ்தாக் பாஷா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் ரா தங்கராசு, எனக்கு பின்னால் பேசக்கூடிய முன்னணி தலைவர்களே, காவல்துறை அரை மணி நேரம்தான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொல்லி அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக கருவறையை நசுக்கத்தான் இந்த போராட்டத்திற்கு வெறும் அரை மணி நேரம் என்று அறைகூவல் கூவி இந்த தோழர்களை இங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். அதனால் வன்மையாக காவல்துறை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலே இழிநிலை என்று சொல்லக்கூடிய தீண்டத்தகாதவனாக தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று RSS வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் நிறத்தாலும் மொழியாலும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஷெட்யூல்ட் காஸ்ட் என்கின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஆதி திராவிடனை கொன்று கொள்த்திருக்கிறார்கள் சாதி வெறி கொடுமையாளர்கள். அதை பார்த்து கொண்டு அரசு மௌனம் சாய்க்கிறது. அதற்கு எதிராக சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை. இதே போலத்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அநீதிகள் இந்த ஒன்றிய அரசு பார்ப்பன வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் இயக்கக்கூடிய பார்ப்பனிய அரசு, பார்ப்பனிய அடிமை அரசு. NRC, NPR இன்னும் எவ்வளவு எங்களுடைய சொத்துக்களான வக்ஃபு சொத்துக்களுக்கு எதிரான சட்டங்கள், காஷ்மீரில் 370 எங்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்கும்போது நாங்கள் எல்லாம் வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம். அதே நிலைமைதான் ஆதி திராவிடனுக்கும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருங்குடி மகனுக்கு இதுதான் அவலம். அவன் காதலித்தால் தீட்டு, அவன் பார்த்தால் தீட்டு, அவன் தொட்டால் தீட்டு என்று ஆரிய பார்ப்பன வகுத்து அளித்திருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒன்றிய அரசு வாய்மொழி மௌனம்தான் சாதிக்கும். வாங்க மதுரைக்கு வாங்க, மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே சிக்கந்தருக்கு ஆடை வெளியிடுகிறார்கள். நாமெல்லாம் இந்து, நம்முடைய புனிதம் கெடுது, மதுரைக்கு வாங்கன்னு சிக்கந்தர் தர்காக்கு கூட்டிய அண்ணாமலை, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையை பார்த்து கேட்கின்றேன், உன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த கதை இந்துவாரா சொல்லு. அர்ஜுன் சம்பத்தை பார்த்து கேட்கின்றேன், உன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த கதை ஆதி திராவிட இந்துவா இல்லை இஸ்லாமியனா? முறைகளை பார்த்து கேட்கின்றேன், இந்த கமேன் இந்துவா இல்லை கிறிஸ்துவனா இல்லை முஸ்லிமா? இந்த யட்ச ராஜாவை பார்த்து கேட்கின்றேன், இந்த நாட்டில் அவலத்தை உருவாக்கி எங்கெங்கெல்லாம் பார்ப்பன தத்துவத்தை புகுத்த முடியுமோ, எங்கெங்கெல்லாம் பார்ப்பன அடிமைகளை உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் பார்ப்பன அடிமைகளை உருவாக்கி கொண்டு அவர்களை பின்னால் நிப்பாட்டிவிட்டு எங்களை அடிப்பதற்காக யார தாழ்த்தப்பட்டவனையும் இஸ்லாமியனையும் கிறிஸ்துவனையும் பௌத்தனையும் அடிப்பதற்காக அவங்களுக்குள்ளே இருந்து வந்த வேலூர் இப்ராஹிம் போன்ற அடிமை நாய்களை பின்னாடி வைத்துக் கொண்டு தனியா நின்றுவார். இதே இடத்துல பசுமை செல்வனை விட்டால் தனியா நின்று பேசுவார், சந்திரசேகரனை விட்டால் தனியா நின்று பேசுவார், நான் நக்சல் மில்லத் தனியா நின்று பேசுவேன். எச் ராஜா உன்னால் தனியா நின்று பேச முடியுமா? நான் கேட்கிறேன்.
நீதிமன்றத்தை அவமதித்து விட்டு காவல்துறையை அவமதித்து மன்னிப்பு கேட்டவன் தானே எச் ராஜா. அவன் பேசினா அரை மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, இந்த காவல்துறை நேரமே கேட்காது. ஆனா எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஜனநாயக சக்திகள் நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் வீதியில வந்து நின்னா உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைம். அது மேல போனா வழக்குகளுக்கு அஞ்சு அல்ல இந்த கூட்டம். குரல் வலை நசிக்கப்படும் போது, ஜனநாயக மாண்புகள் அழிக்கப்படும் போது, மன நல்லிணக்கம் ஒடுக்கப்படும் போது, மதச்சார்பின்மை மிதிக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தான் புரட்சிகர முன்னணி தோழர்களும் நான் சார்ந்திருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, டாக்டர் பழனி பாபா பேரு, டாக்டர் அம்பேத்கர் பேரு, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் ஏன பிற ஜனநாயக சக்தியில் இருக்கிறதோ நாங்கள் அத்தனை பேரும் வழக்கு என்று நினைத்திருந்தால் வீதிக்கே வந்திருக்க மாட்டோம். தோழர்கள், எத்தனைதான் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நீங்கள் நடத்துவது. வந்தேறி கும்பல்களை அடிமை வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த அடிமைகள் கவியினுடைய கொலைக்கு, கவினுடைய படுகொலைக்கு, கவினுடைய நாடக கொலைக்கு, கவினுடைய ஆணவ கொலைக்கு, கவினுடைய ஆவண கொலைக்கு வாய்மொழிதான் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. எங்க போன RSS இதுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்த துப்பு இல்லை, துணிவில்லை. எங்க போன பாரதிய ஜனதா கட்சி இவனுக்கு ஆதரவா, கவினுக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தை, கண்டன கூட்டத்தை நடத்த ஒரு துப்பு இல்லை, திராணி இல்லாத பிஜேபி அரசு எங்க போனீங்களா? அப்ப இந்த கவி யாரு? முஸ்லிமா? நான் கேட்கிறேன். இல்ல கிறிஸ்டியனா? இல்ல உன்னுடைய வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் நீ பிரித்து வைத்திருக்கிறாய் ஆதி திராவிட சமூகம் என்று. அந்த ஆதி திராவிட இந்துவா? உங்களுக்கெல்லாம் துணிவில்லை. இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் தொடர்ந்து இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் மாமன் மச்சான்களை, அண்ணன் தம்பிகளாய் உறவு பாராட்டி வாழ்கின்ற வாழ்க்கை நெறிகளை கெடுப்பதற்காக நாமெல்லாம் இங்கு வாங்க, சிக்கந்தருக்கு ஆடு வெட்டாம வெட்டலாம் வாங்க, நாமெல்லாம் இங்கு வாங்க, அந்த பழனி போலாம் வாங்க, மதுரைக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பன தத்துவம் என்ன சொல்லி இருக்கிறது என்ற புரிதல் இல்லாத ஒரு அடிமைகள். பார்ப்பனனை தவிர, பார்ப்பன யாரு? ஐயர். அந்த ஐயரு தன்னை தவிர இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சூத்திரன் என்று சொல்லியிருக்கிறார். சூத்திரன் என்று சொல்லியிருக்கிறான். சூத்திரன் என்றால் ஒரு தாய் பல தந்தை என்று அர்த்தம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சமூக நீதியை மறந்து, அனைத்தையும் மறந்து இன்று வந்தேறி கும்பலினுடைய அடிமைகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த தமிழக அரசை பார்த்து கேட்கின்றேன். வருகின்ற 2026 தேர்தலை நோக்கி நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பெரிய அளவில் கொண்டாட வேண்டும். எங்கள் வீரர்கள் மைக்கு கையாள வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்றால் கவின் போன்ற படுகொலைகளுக்கு எதிராக உடனே நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டும் 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 என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாக, புரட்சியாளர் பழனி பாபாவின் வாரிசாக, புரட்சியாளர் காகித மில்லத்தின் வாரிசாக, புரட்சியாளர் பகத்சிங்கின் வாரிசாக, புரட்சியாளர் கார்ல் மார்க்சின் வாரிசாக இங்கு நின்று உங்களை பார்த்து கேட்கின்றேன், மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன். தமிழக அரசு நீங்கள் மௌனம் காக்காதீர்கள்.